ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற படம் பேர் அடல்டரஸ். 2015 வெளியான ஒரு இங்கிலீஷ் படம். இந்த படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஹீரோயின் செம்ம அழகாக இருப்பா. படம் ஃபுல்லாக மேக்ஸிமம் அவள் துணியே போட்டிருக்க மாட்டா. ஒரு சில இடங்களில் துண்டு மட்டும் தான் கட்டியிருப்பா. இன்னும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருப்பா. சரி வாங்க இப்போ இந்த கதை என்னங்கிறத பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ ஷானை காமிக்கிறாங்க. அவன் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஹார்ட்வேர் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். சில ஹார்ட்வேர்ஸை கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக மத்தியானமாக காரில் கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறான். ஏன்னா இன்னைக்கு அவங்க கல்யாண ஆனிவர்சரி. அதனால ஷான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறான். எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஓனர் நிறையா டெலிவரி கொடுத்துட்டாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எல்லாத்தையும் டெலிவரி கொடுத்துட்டு வீட்டுக்கு வர பார்க்குறேன். நான் சீக்கிரமாக வந்துட்டா நம்ம ரெண்டு பேரும் எங்காச்சும் வெளியே டைனிங் போகலாம். அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஈவினிங் ஒரு ரொமான்டிக் வாக் போகலாம். என்ன ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அவன் மனைவி பேர் அஷ்லி. அவன் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறா. ஒன்றும் அவசரம் இல்லை ஷான், நீ மெதுவாக வா, ஆனிவர்சரி கொண்டாடுறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறா. ஆனால் ஷானுக்கோ கையில் காசு இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தம். என்கிட்ட மட்டும் காசு இருந்தால் உனக்கு பிடிச்ச அந்த டைமண்ட் நெக்லஸை வாங்கி கொடுத்துருப்பேன். நானும் வருஷம் வருஷம் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியவே மாட்டேங்குது. அடுத்த கல்யாண ஆனிவர்சரிக்காவது அதை நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படிங்கிறா. ஆனால் அதுக்கு பதில் சொல்லாத அஷ்லி, பரவாயில்ல ஷான், நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாகவே வா அப்படிங்கிறா. டெலிவரியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் அந்த ஹார்ட்வேர் ஸ்டோருக்கே ஷான் வர்றான். அங்கே பார்த்தீங்கன்னா பெல்லான்னு ஒரு பொண்ணு, அவளும் இவன் கூட அதே ஸ்டோரில் தான் ஒர்க் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப நாளாக ஷான் மேலே ஒரு கண்ணு. அவன் கல்யாணமானவன்னு தெரியும், இருந்தாலும் அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் ஷானும் இன்னைக்கு எங்களோட 3வது கல்யாண ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லவும், ஏ ஷான் கிரேட்யா அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா அவனை கட்டி பிடிக்க, இது எல்லாத்தையும் அந்த ஸ்டோரோட ஓனர் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு பெல்லா மேலே ஒரு கண்ணு. எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஜாடமடையாக அவ கூட பேசி பார்க்குறான். இன்டைரக்டாக பல மெசேஜ் கொடுக்குறான். ஆனால் பெல்லா அவனோட எந்த மோட்டிவுக்குமே சரி வர ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்ல. அவளுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, ஷானை தான் பிடிச்சிருக்கு. இன்றைக்கும் அப்படித்தான் ஷானும் பெல்லாவும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கிறத தூரமாக நின்று ஓனர் கவனிச்சிட்டு இருக்க. அப்போ அங்கே வந்த கடையில் வேலை செய்கிற ஸ்வீப்பரு, பாஸ் பாருங்க பாஸ், உங்கள் ஆள் கூட அவன் எப்படி கடலை போடுறான்னு பாருங்க. அவன் இடத்துல நீங்கள் இருக்க வேண்டியது. போங்க பாஸ், உங்கள் லவ்வை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியமே இல்லை அப்படின்னு பாஸோட புடனைக்கு பின்னாடி நின்று சொல்லிட்டு இருக்கா. டேய் பாடுறா, ஷானோட கை பெல்லாவோட உடம்புல எங்கெல்லாம் போகுது பாடுறா அப்படின்னு அவர் புலம்பவும், பாஸ் உங்களுக்கு அந்த ஷானை பற்றி தெரியாது பாஸ், ஓட்டை பார்த்தானா விரல் விட்டுருவான், அதுக்கு முன்னாடி அவங்கள கட் பண்ணி விடுங்க பாஸ் அப்படின்னு உசுப்பி விட, தொண்டையை கணச்சிட்டே பாஸும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது தப்பு செஞ்சா தானே பயந்துக்க முடியும். ஒன்றும் இல்லை பாஸ், பேசிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிறான் ஷானும். மனைவிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தியானமே ஏதேதோ காரணம் சொல்லிட்டு ஒரு 2 ஹவர் பர்மிஷன் போட்டுட்டு ஷான் வீட்டுக்கு வர்றான். வந்து பார்த்தா அவன் மனைவி அங்கே இல்லை. பொதுவாக அவன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவா. சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு போவா. இன்னைக்கு பார்த்தா இன்னும் அவன் வரல. வீட்டுக்கு வந்தவன் ஏசி எல்லாம் ஆன் பண்ணி அந்த ரூம் எல்லாம் சில் பண்ணி விட்டுட்டு சோஃபாவில் உட்கார்றான். என்னாச்சு, இந்நேரம் அஷ்லி வந்திருக்கணுமே, ஏன் வரல அப்படின்னு யோசிச்சவன் திரும்பி பார்க்கும்போது தான் பார்த்தா அங்கே அவளோட ஹேண்ட்பேக் டேபிள் மேலே இருக்கு. அப்படின்னு அஷ்லி வந்திருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே அவளுக்கு ஃபோன் பண்ணுறான். பார்த்தா அஷ்லியோட ஃபோனு மாடியில் அடிச்சிட்டு இருக்கு. வந்துட்டா போல இருக்கு அப்படின்னு மாடிக்கு சத்தம் கேட்காம மெதுவாக வர்றான். அவன் நினச்ச மாதிரியே அஷ்லி ரூமுக்குள்ளே இருக்கா. ரூம் பக்கத்தில் வரும்போது தான் ஏதோ முக்கல் முனங்கள் சத்தம் கேட்குது. அது சாதாரண முனங்கள் இல்லைங்க. அப்படி ஒரு முனங்கள். நைஸ் போல கதவை லேசாக திறந்து உள்ள எட்டி பார்த்தா ஒரு பெரிய கருப்பு கடப்பாறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. கடப்பாறையில் வேலை செய்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. யாரா அந்த கடப்பாறைக்கு சொந்தக்காரன்னு பார்த்தா அவன் ஒரு கருப்பன். 2 பேரும் மெய் மறந்து உறவுல ஈடுபட்டு இருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஷானு, என் பொண்டாட்டியா எனக்கு துரோகம் செய்கிறா அப்படின்னு மனசுடைஞ்சு போய் அப்படியே ஹால் சோஃபாவில் வந்து உட்கார்றான். அவனால் அவன் பார்த்த காட்சியை தாங்கிக்கவே முடியல. இவளை அப்படின்னு யோசிச்சவன் அந்த டிராயில இருந்த கன்னை எடுத்துட்டு வேக வேகமாக மாடிக்கு போகிறான். சட்டுன்னு கதவை திறந்தா அந்த கருப்பை அவன் ட்ரில் பிட்டை இறக்குன்னு இறக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்து ஆத்திரமான ஷானு கொஞ்சம் கூட யோசிக்காம 2 பேரையும் மண்டையிலேயே பொட்டுன்னு சுட்டு சாகடிச்சிட்றா. அந்த ரூமை ஒரே வினாடியில் ரத்த கலரி ஆக்கிடுறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வெறி. அப்பதான் சோஃபாவில் உட்கார்ந்துருந்தவன் சட்டுன்னு சுயநினைவுக்கு வர்றான். அப்பதான் தெரியுது இதெல்லாம் அவன் கற்பனைன்னு. இல்லை, இது கற்பனை இல்லை, நிஜமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிஜமாவே இந்த கன் எடுத்துட்டு ரூமுக்கு வர்றான். போன தடவை மேலிருந்து ட்ரில்லு போட்டுட்டு இருந்தவன் இந்த தடவை மார்கழி மாசத்து நாயக பார்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து பொறுத்துக்க முடியாத ஷான் பயங்கரமா கத்த, அவன் கத்துற சத்தத்தை கேட்டு 2 பேரும் துள்ளி குதிச்சிடுறாங்க. ஒட்டு துணி இல்லாம அவன் பொண்டாட்டி ஒரு
ஓரமாக போய் உட்கார அந்த கருப்பன் அப்படியே அதிர்ச்சியில் கட்டிலுக்கு கீழே உட்காந்துக்கிறான். சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னை எவ்வளோ நம்பினேன்டி, எனக்கே துரோகம் பண்ணுறது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு பொண்டாட்டியை பார்த்து துப்பாக்கியை நீட்ட அவளா பயந்து போய் கத்துறா. என்னை கொன்னராதா ஷான், என்னை கொன்னராத, நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு ஷான், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல்வாதிக மாதிரி இன்னொரு சான்ஸ் கேட்குறா. நான் உனக்கு என்ன குறை வச்சேன்னு சொல்லி இவன் கூட குத்து வாங்கிட்டு இருக்க, உன்னை நான் மெத்தையில திருப்திப்படுத்தலையா சொல்லு அப்படின்னு துப்பாக்கியை காமிக்கிறான். இல்லை ஷான், என்னை நீ திருப்திப்படுத்தின, ஆனால் ஏதோ ஒரு மோகத்தில் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஷான், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவ ஒரு பக்கம் உயிருக்கு பயந்து கதறா. இங்கே இந்த கருப்பனோ என்னை மன்னிச்சிரு ஷான், என்னை உயிரோட விட்டேன்னா உனக்கு நான் நிறையா காசு தரேன் அப்படின்னு அவனும் கெஞ்சுறான். அவங்க 2 பேர்த்துக்கும் துப்பாக்கி முனையை காமிச்சிட்டு கதவை சாத்திட்டு ஒரு சின்ன சேரை இழுத்து போட்டு அவங்களுக்கு எதிராக உட்கார்றான் ஷானு. அந்த கருப்பனை பார்த்து உன் பேர் என்ன அப்படிங்கிறான். என் பேர் மைக்கேல், எல்லாரும் என்னை மைக்குன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப முக்கியம், தேவையில்லாமல் பேசினா வாய்க்குள்ளேயே போட்டுருவேன் அப்படிங்கிறான். கருப்பனும் என்னை ஒன்றும் பண்ணிடாத, நான் தேவையில்லாமல் பேச மாட்டேன் அப்படின்னு பயந்து நடுங்கிறான். அப்போ தான் அவன் கையில் இருக்கிற மோதிரத்தை பார்க்குறான். ஓ, நீ கல்யாணமானவனா, உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு கேட்கவும், 2, ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு மைக் சொல்கிறான். ஒரு பையன் பொண்ணை வச்சுட்டு இப்படி வேற ஒருத்தன் பொண்டாட்டி கூட உறவு வச்சுக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா, வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறான். இவ்வளோ அழகான ஃபிகரு அவனுக்கு ஈஸியாக மடிஞ்சிருக்கு, அதனால் சும்மா விடுவானேன்னு அவனும் உழுக ஆரம்பிச்சிருக்கான். இவன் இடம் கொடுத்ததால தானே அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். மைக்கோட பர்ஸை எடுத்து பார்க்குறான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீமியம் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கான். அது போக பர்ஸுக்குள்ளே கத்தையாக பணமும் வச்சுருக்கான். அவன் பெரிய பணக்காரன் அப்படிங்கிறது ஷானுக்கு புரியுது. நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு துப்பாக்கியை காமிச்சு அவனை கேட்கவும், நான் ஒரு காலத்தில் பைலட்டாக இருந்தேன், இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு மைக்கேல் பயந்துட்டே பதில் சொல்கிறான். ஷானும் பெருமூச்சு விடுறான். நானும் பைலட் ஆகணும்னு தான் நினச்சேன், ஆனால் எல்லா டெஸ்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டேனே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லவோ, எனக்கு நிறையா கான்டாக்ட் இருக்குது, என்னை மன்னிச்சு உயிரோட விட்டேன்னா நான் கண்டிப்பாக நீ பைலட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்னு கேட்ட ஷானு, அதுக்கு நீ உயிரோடு இருக்கணுமே அப்படின்னு அவனை மிரட்டவும், இதை கேட்ட அஷ்லி பயந்து அலறா. வேண்டாம் ஷான், வேண்டாம், கொன்னராத, அவனை கொன்று கொலையாளி ஆயிராத அப்படின்னு பதறா. உனக்கு என்னம்மா பிரச்சனை, அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா நீ இதை விட இன்னும் பெரிய கடப்பாறையாக பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு ஷான் சொல்லவும், என்னை மன்னிச்சிரு ஷான் அப்படின்னு திரும்பவும் அஷ்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. ஆமாம் மைக்கு, நீ என்ன போதை மருந்துக்கு இதே விற்கிறையா, உன் கையில் இது இவ்வளவு காசு அப்படின்னு கேட்கவும், உன் மனைவி தான் கேட்டா, அவளை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு மைக்கு ஒரே போட்டு விட்டுறான். அஷ்லியும் இல்லை இல்லைன்னு சொல்லி பார்க்குறா. அவன் மூஞ்சியை நோக்கி துப்பாக்கியை நீட்டுறான். நீ ஏதாவது பேசினா இப்போ அந்த கடப்பாறை போன அதே இடத்துல இந்த துப்பாக்கியை சொருகிடுவேன், அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லு மைக்கு, என் பொண்டாட்டிக்கு காசு கொடுத்து அவளை போடுறியா அப்படிங்கிறா. அப்படியெல்லாம் இல்லை, அவள் காசு கேட்டா அதனால் கொண்டு வந்தேன் அப்படின்னு மைக்கு எல்லாம் உண்மையை சொல்லவும், அது சரி, எவ்வளவு மாசமா நீ என் பொண்டாட்டி கூட இந்த மாதிரி இருக்கிற, அது அப்படின்னு மைக்கு இழுக்கிறான். என்ன போய் இப்போ நீங்கள் 2 பேரும் உண்மையை சொல்கிற நேரம் வந்துருச்சு, நீங்கள் சொல்கிறது ஏதாவது பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த வினாடியும் உங்கள் மண்டையில் இந்த குண்டு இறங்கிடும் அப்படின்னு சொல்ல, ஒரு 3 மாசமாக நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு இருக்கோம் ஷான் அப்படின்னு மைக்கு உண்மையை ஒத்துக்கிறான். ஸோ 3 மாசமாக நீங்கள் 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆமாம், இந்த மாதிரி எத்தனை தடவை நீ அவளுக்கு பணம் கொடுத்துருப்ப அப்படின்னு ஷான் கேட்கவும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு மைக் சொல்கிறான். அது வேற ஒன்றும் இல்லை ஷான், உனக்கு கிட்டார்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை, நம்ம கல்யாண ஆனிவர்சரிக்காக உனக்கு கிட்டார் வாங்கறதுக்கு நான் தான் மைக்கு கிட்ட பணம் கேட்டிருந்தேன், அதுக்காகத்தான் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லவும், அடாடா, உன் உடம்ப விற்று எனக்கு நீயே கிட்டார் வாங்கி தர, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஷான் ரொம்ப நக்கலாக கேட்கவும், நீ நம்பாட்டியும் இதுதான் ஷான் உண்மை, எங்களை தயவு செய்து ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு வழக்கம் போல் அவள் கெஞ்சிரா. என் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடு ஷான், நான் ரொம்ப நேரம் துணி இல்லாமல் நிற்கிறேன், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ட்ரெஸ் எல்லாம் அப்புறம் போடலாம், என்னோட விசாரணை இன்னும் முடியல அப்படின்னு ஷான் சொல்லிட்டு இருக்க சமயத்திலே அவனோட ஃபோன் அடிக்குது. ஃபோனை எடுத்தா பெல்லா தான் பேசுகிறா, ஹார்ட்வேர் ஷாப்ல இருந்து இவன் கூட வேலை செய்கிறவோ. ஷான், என்னாச்சு, இன்னும் நீ வரல, ஓனர் வேற இங்கே சத்தம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு அவ சொல்லவும், இல்லை பெல்லா, எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நான் இன்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரப்டாக ஃபோனை கட் பண்ணிடுறான். இவன் உடம்புக்கு என்னாச்சு, போகும்போது நல்லா தானே இருந்தான், எப்படி திடீர்னு காய்ச்சல் வரும் அப்படின்னு பெல்லாவும் யோசிக்கிறா. இப்போ இங்கே அஷ்லி ஷான் கிட்ட பாத்ரூம் போகணும், ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படிங்கவும்,
பக்கத்தில் இருந்த பூஜாடியில் இருக்கிற செடியை தூக்கி வெளியே வீசிட்டு அந்த பூஜாடியை அவள் பக்கமாக உதச்சி விடுறான். இதில் உட்காந்து போ, உன்னை பாத்ரூமுக்குள்ளெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்ல கடுப்பாயி அஷ்லி அந்த பூஜாடியை எட்டி உதைக்கிறா. அந்த சமயத்தில் தான் மைக்கோட ஃபோனை அவன் பக்கமாக ஷான் எட்டி உதைக்கிறான். இப்போ உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்ல மைக்கு கதறான். ஷானு, வேண்டாம் ஷான், அவளுக்கு இது தெரிஞ்சதுன்னா என் வாழ்க்கையே கெட்டு போயிடும், என் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஷான் கத்தறான். நானும் தாண்டா என் மனைவியை ரொம்ப நேசித்தேன், உன் கூட அவளை பெட்டில் ஒன்றா பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த வலி என்னன்னு நீ உணர வேண்டாம், இப்போ நீ ஃபோன் பண்ணுறியா இல்லை உன் மண்டையை போட்டுட்டுமா அப்படின்னு கேட்கவும் அவன் கண்ணில் தெரிஞ்ச வெறியை பார்த்து பயந்து போன மைக்கு கை நடுங்க அவன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுறா. அவன் பொண்டாட்டி பேர் லோலா. ஹாய் ஹனி, என்ன பண்ணிட்டு இருக்க, ஆஃபீஸில் ரொம்ப பிஸியா, என்னாச்சு ரொம்ப நேரமாக எனக்கு ஃபோனே பண்ணல, வழக்கமாக 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பண்ணுவேன், ரொம்ப பிஸியாக இருக்கியா அப்படின்னு அவ்வளோ யதார்த்தமாக கேட்க மைக் அப்படியே அழுகிறான். லோலா, நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லவும் குழம்பி போன லோலா, என்ன பிரச்சனை மைக், எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லு அப்படிங்கிறா. சட்டுன்னு மைக்கு கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரை ஆன் பண்ணி விட்ட ஷானு, சொல்லத்தான் போகிறேன், எல்லாத்தையும் சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நடந்தது எல்லாத்தையும் லோலா கிட்ட போட்டு விட்டுறான். அதை கேட்டு லோலா பயங்கரமாக ஷாக் ஆகிறா. இல்லை இருக்காது, என் கணவர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு சாதிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல, ஸ்பீக்கரை எடுத்து விட்டுட்டு ஷான் லோலா கிட்ட பேசுகிறான். தெளிவாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு காமிக்கல. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்க ஷான் போய் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா லோலா இவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஷான் தான் லோலாக்கு வீட்டோட அட்ரஸ் கொடுத்து வர சொல்லியிருக்கான்னு அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியுது. தன்னோட கணவனும் ஷானோட பொண்டாட்டியும் நிர்வாணமாக இருக்கிறத பார்த்த லோலாக்கு ஷான் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சு போச்சு. கணவனை அப்படியே ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்குறா. நான் என்ன குறை வச்சேன் உனக்கு, உனக்கு ஏன் இந்த பொம்பளை வெறி அப்படின்னு அவனை பார்த்து கேட்க அதுக்கு பதில் சொல்ல முடியாத மைக்கு தலையை குனிஞ்சுக்கிறான். கோவத்தில் மைக்கை திட்டிகிட்டே அவன் மனைவி லோலா அவளோட ஒவ்வொரு துணியாக கழட்டி போட மைக்கு வேண்டாம் லோலா, வேண்டாம் லோலா, பண்ணாதேன்னு கத்துறா. அஷ்லியும் வேண்டாம் வேண்டான்னு கத்துறா. ஆனால் லோலா அங்கேயே அவள் துணி எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஷானை பார்த்து அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னு என்கிட்ட பண்ணி காமி அப்படின்னு சொல்லவும் ஷான் கொஞ்சம் தயங்குறான். வா வந்து காமி அப்படின்னு லோலா கத்தவும் ஷான் அஷ்லியும் மைக்கும் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதையெல்லாம் லோலா கிட்ட பண்ண இதை பார்த்து மைக்கு ஒரு பக்கம் துடிக்கிறா, அஷ்லி ஒரு பக்கம் துடிக்கிறா. அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, தனக்கு வந்தா மட்டும் ரத்தம், எப்படி துடிக்கிறாங்க பாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு லோலா பைப்புல இருந்து தண்ணியை உறிஞ்சி எடுத்து துப்பிட்டு எதுவும் பேசாம அவ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போக அஷ்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. ஷான், நீ பண்றது ரொம்ப தப்பு ஷான் அப்படின்னு அழுகிறா. நீ பண்ணினதை மட்டும் கரெக்டாமா, உன்னை எவ்வளவு நம்பின, என் உலகமே நீதான் அப்படின்னு உன் பின்னாடி நாய்க்குட்டி சுத்துற மாதிரி சுத்தி வந்தேன், எனக்கு நீ இப்படி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்க வழக்கம் போல அவ என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறா. ஏன்னா மாட்டிட்டதால மன்னிப்பு கேட்கறா. மாட்டாம இருந்தா இவங்க கள்ள தொடர்பு தொடர்ந்து தான் இருக்கும். மைக்கு தன் பொண்டாட்டி இன்னொருத்தங்க கூட பண்ணினதை பார்த்து அப்படியே நொந்து போய் தலையை குனிஞ்சபடி உட்கார்ந்துருக்கான். அதே சமயத்தில் அந்த கடை முதலாளி ஷானுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஷான் ஃபோனை எடுக்கவே இல்லை. அவன் தான் இங்கே பிஸியாக இருக்கானே. அதனால் கடுப்பான முதலாளியும் அவனை இனிமேல் இந்த கடை பக்கம் தலை வச்சு படுக்காதேன்னு சொல்லிடு, இப்போவே அவனை வேலை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு பெல்லா கிட்ட எகுன்னு எகுறாரு. இப்போ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அஷ்லிக்கு ஒரு துண்டை தூக்கி வீசுகிறான், இந்த கட்டிக்கோ அப்படின்னு. அந்த துண்டை சுற்றி கட்டிக்கிட்ட அஷ்லியும், எங்களை ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுற ஷான், எங்களை கொல்லணும்னா கொன்னுரு, உன் கையால் நான் சாகருக்கு தகுதியானவ தான், உனக்கு துரோகம் பண்ணினதுக்கு எனக்கு நீ கொடுக்குற தண்டனையாக அதை நான் ஏற்றுக்கிறேன், எங்களை கொன்னுரு அப்படின்னு கதறி அழுகிறா. அவள் பக்கத்தில் வந்த ஷானும் அவள் கழுத்தில் கை போட்டுட்டு, இதோ பாரு அஷ்லி, நான் உன்னை கொல்ல மாட்டேன், இந்த மைக்கத்தான் போட போகிறேன், ஏன்னா அவனோட பெரிய தடியை வச்சு உன்னை மயக்கிட்டான், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல அஷ்லியும் ஆமான்னு தலையாட்டுறா. உசுறு பிழைக்கணுமில்ல. அப்போ தான் ஷானும் அவன் கையில் இருக்கிற துப்பாக்கியை அஷ்லி கையில் கொடுத்து, இதோ பார் அஷ்லி, உன் மனசை கெடுத்து நம்ம 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு மைக்கு தான் காரணம், அவனை சுட்டு கொன்னுரு, போலீஸ் கேட்டாங்கன்னா வீடேறி குதிச்சு உன்னை அவன் கற்பழிச்சதா சொல்லிடலாம், அதுவும் கூட வேண்டாம் அஷ்லி, அவனை கொன்று நம்ம கார்டன்லேயே அவனை புதைச்சிடலாம், என்ன சொல்கிற, அவனை கொன்னுட்டா நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அஷ்லியும் நீ என்ன சொன்னினாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு மண்டையாட்ட அவனை சுடு அப்படின்னு ஷான் சொல்ல அஷ்லி துப்பாக்கியை மைக்கை நோக்கி நீட்டுறா. ஆனால் மைக்கு கிட்ட இருந்து எந்த சலனமும் இல்லை. என்னை கொன்னுக்கோ அப்படின்னு அவன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். இவளும் ட்ரிக்கரை அழுத்துறா. துப்பாக்கியிலேருந்து குண்டே வரல. அப்போ தான் ஷானும் துப்பாக்கியை பிடுங்கி, துப்பாக்கியில் குண்டு இருந்தால் தான் கொல்ல முடியும் டார்லிங், இதில் தான் குண்டே இல்லையே அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மைக்கு சிரிக்கிறான். அப்பாடா நம்ம உயிர் தப்பிட்டோம் அப்படின்னு. அஷ்லிக்கு பெரிய அதிர்ச்சி. இப்போ புரியுதா மைக்கு,
உன்னை என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்ல, புரிஞ்சுது ஷான், புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னு ஷான் கேட்கவும், தான் தப்பிக்கிறதுக்காக யோசிக்காம என்னை சுட்டும் கூட கொல்லுவான்னு புரிஞ்சுது ஷான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அஷ்லி பதட்டமாக நின்றுட்டு இருக்கா. பேசிட்டே ஷான் ஒளிச்சு வச்சிருந்த அந்த புல்லட்டை எடுத்து துப்பாக்கியில் லோடு பண்ணி தாமதிக்காமல் 2 பேர்த்தையும் பொட்டுன்னு சுட்டு தள்ளிடுறான். அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, பெல்லா தான். ஷானுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு அங்கே இருப்பு கொள்ளல. பத்தாவதுக்கு பாஸ் வேற அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாரா. ஷானை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் அவளும் வந்திருக்கிறா. ரொம்ப நேரமாக பெல் அடித்து பார்க்குறா, கதவை யாரும் திறக்கவே இல்லை. எங்கே போயிட்டான் இவன் அப்படின்னு அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறா. ஷான் ஃபோனும் எடுக்கல. அதனால ஏமாற்றமாக அவள் திரும்பி போக, இப்போ அடுத்த சீனில் ஷானை காமிக்கிறாங்க. வீட்டோட பின்பக்கமாக ஒரு குழியை தோண்டிட்டு இருக்கா. அவன் கொன்ன மைக்கும் அஷ்லியோட உடம்பும் பக்கத்துலேயே இருக்கு. ஒரு பெரிய குழியை தோண்டி 2 பேர்த்தோட உடம்பையும் அந்த குழிக்குள்ளே தள்ளி மண்ணை போட்டு மூடி மெத்தி விட்டுறான். மனைவி மேலே உயிராக இருந்த ஷானை மனைவியோட கள்ள தொடர்பால் அவனை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி துரோகங்கள் தான் புள்ளப்பூச்சியை கூட மான்ஸ்டராக மாற்றுது. இப்போ சொல்லுங்கள், ஷான் அவன் பொண்டாட்டியும் மைக்கையும் கொன்னது சரியா தவறா? கமெண்ட்டில் தெரிவிக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.